வணக்கம் ஜோதிட நேயர்களும் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்படிக்கு பார்க்க போகிற பதிவில் நிறையா பேருக்கு தொழில் முடக்கம், கடனால் படுபயங்கர ஒரு வீழ்ச்சி, திருப்பி கட்ட முடியாத நிலை, எதிரிகள் தொல்லை, பய உணர்வு, அப்புறம் செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான தொந்தரவு நிறையா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும், மற்றும் ராகு திசை நடக்கக்கூடிய ஜாதகர், ராகு திசையில் சனி புத்தி, இல்லை சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் தரக்கூடிய ஆலயம் இந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷனுக்கு வனபத்ரகாளி அம்மன் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம் நீலகிரி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் ஒரு முறை அங்கே போய் அம்மனை பரிபூர்ணமாக வேண்டிட்டு தன்னோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் இருந்து வழிபாட்டு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் தொழில் முன்னேற்றமும் கடனிலிருந்து சீக்கிரம் வெளியில் வரக்கூடிய தன்மையும் கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வனபத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற அமைப்பு. வனம்னா சனி பகவானை குறிக்கும், சரிங்களா? பத்ரகாளி அம்மன் அப்படின்னாவே செவ்வாய் ராகு. அப்போ சனி செவ்வாய் ராகு தொடர்புக்கு இந்த வனபத்ரகாளி அம்மன் சிறந்த தலமாக இருக்குது. தயவுசெய்து இந்த கோயிலை ஒரு முறையாவது வந்து பார்த்து தரிசிச்சுட்டு பயனடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.